யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம உடம்புல தினமும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அழுக்குகளும் கழிவுகளும் சேர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதனால நம்ம உடம்புல பார்த்தோம் அப்படின்னா சோர்வு, தேவையில்லாத தொந்தரவுகள், வயிறு பிரச்சனை, தோல் பிரச்சனை, தூக்கமின்மை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. ஆனா இந்த 7 நாட்கள் இந்த விஷயங்களை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தாலே நம்ம மனசும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்குங்க. அதுவும் தமிழ் முறைகள் மூலமாகவும் சித்தர்கள் பயன்படுத்திய முறைகள் மூலமாகவும் மற்றும் ஒரு முத்ரா பண்றது மூலமா நம்ம உடம்ப எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது குடல் சுத்தம்ங்க. நம்ம குடலை எப்படி கிளீனா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் தான் பார்க்க போறோம். சோ காலையில வெறும் வயிற்றுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சுடுதண்ணில எலுமிச்சை சாறு கலந்து கொஞ்சமா உப்பு கலந்து குடிச்சிட்டு வரலாங்க. ரொம்ப தண்ணி ஹீட்டா இருக்கக்கூடாது, வார்ம் வாட்டரா எடுத்துக்கலாம். அதே மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி திரிபலா பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதையும் நீங்க சுடுதண்ணில கலந்து குடிச்சிட்டு வரலாங்க. அடுத்தது அபான முத்திரைங்க. இந்த முத்ராவை நீங்க டெய்லியும் ஒரு 15 நிமிஷத்துக்கு பண்ணணும். சோ எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கட்டை விரல் இருக்கு இல்லையா, கட்டை விரல், நடுவிரல் மற்றும் மோதிர விரல், இந்த 3 விரல்களையும் இப்படி ஜாயின் பண்ணும். 3 விரல்களோட நுனியும் ஜாயிண்டா இருக்கணும். மற்ற 2 விரல்கள் இப்படி நேரா இருக்கணுங்க. சோ இந்த அபான முத்ரா பண்றது மூலியமா நம்ம குடல் கழிவுகள் எல்லாமே சுத்தமாகும். அடுத்தது நம்மளுடைய முன்னோர்கள் என்ன முறை பின்பற்றினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீரை உப்பாக்கி குடிச்சிட்டு வந்தாங்க. சோ இது குடிக்கிறது மூலியமா நம்மளுடைய குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே சுத்தமாகுங்க. அடுத்தது கல்லீரல் சுத்தம் பண்ணணுங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா காலைல எந்திரிச்சோடனே வெந்தய நீர் குடிக்கலாம். மதிய சாப்பாடா நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா வல்லாரை மற்றும் கீரை சார்ந்த உணவுகள் எடுத்துக்கலாம். இது கூடவே நீங்க பிருத்திவி முத்ரா பண்ணலாங்க. சோ இந்த முத்ரா எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க 2 கைகளிலுமே உங்களுடைய பெருவிரலையும் உங்களுடைய மோதிர விரல்களையும் இப்படி நுனியை மட்டும் ஜாயின் பண்ணி இப்படி வைக்கணும். சோ இது பேரு பிருத்திவி முத்ரா. சோ இந்த முத்ராவை நீங்க டெய்லியும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நீங்க பண்ணணுங்க. தமிழர்கள் என்ன உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வெந்தயம், மிளகு, வாழைத்தண்டு, இந்த உணவு பொருட்கள் எல்லாத்தையுமே அடிக்கடி அவங்க உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தாங்க. இதனால பார்த்தோம் அப்படின்னா கல்லீரல் சுத்தமா இருக்குங்க. அடுத்தது தோல் சுத்தமாகறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல மஞ்சள் பிளஸ் அரிசி மாவு கலந்து தேய்ச்சி நீங்க குளிச்சுட்டு வரலாம். நம்ம உடம்ப டீடாக்ஸா வச்சுக்கிறதுக்கு புதினா, இஞ்சி, எலுமிச்சை இதை கொண்டு நீங்க டீடாக்ஸ் வாட்டர் குடிச்சிட்டு வரலாம். இது கூடவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வர்ண முத்ரா பண்ணலாங்க. இந்த முத்ரா எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய 2 கைகள்லயுமே கட்டை விரல் மற்றும் சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா, இதோட நுனியை மட்டும் ஜாயின் பண்ணணும். மற்ற 3 விரல்கள் நேரா இருக்கணும். கட்டை விரலும் சுண்டு விரலோட நுனி பகுதி ஜாயின் பண்ணி இருக்கணும். டெய்லியும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நீங்க இந்த வர்ண முத்ரா பண்றது மூலியமா நம்ம தோல் சுத்தமாகுங்க. அடுத்தது நம்மளுடைய முன்னோர்கள் எந்த மாதிரியான முறைகளை பின்பற்றி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 2 முறை பாத்தீங்கன்னா வேப்பிலை குளியல் பண்ணாங்க. சோ இது பண்றது மூலியமா நம்ம தோல் சுத்தமாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்தது நம்ம லங்ஸை எப்படி டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஹெர்பல் டீ எடுத்துக்கலாங்க. மிளகு, சுக்கு, துளசி, இஞ்சி கலந்து நீங்க ஹெர்பல் டீ மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது பிராணயாமம் டெய்லியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வாயு முத்ரா பண்ணலாங்க. சோ வாயு முத்ரா எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 2 கைகள்லயுமே நம்மளுடைய ஆள்காட்டி விரல் இப்படி மடக்கிட்டு நம்மளுடைய பெருவிரலை இப்படி மேல வச்சு பிரஸ் பண்ணணும். ஸோ ஆள்காட்டி விரலை மடக்கிட்டு பெருவிரல் இப்படி மேலே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வாயு முத்ரா. இந்த முத்ராவை நீங்கள் டெய்லியும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு பண்ணலாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு காற்றோட்டமா இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க நடைப்பயிற்சி பண்ணலாம். அதே மாதிரி மூச்சு பயிற்சி பண்றது மூலியமா கண்டிப்பா நம்ம கல்லீரல் சுத்தமாகுங்க. சோ கல்லீரல் சுவாசம் நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சோ நம்ம அதை சுத்தமா வச்சுக்கணுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிட்னியை கிளீனா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில நீங்க வெறும் வயிற்றுல பார்லி வாட்டர் எடுத்துக்கலாங்க. மதியத்துக்கு பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் பிளஸ் தேங்காய் நீர் எடுத்துக்கலாம். இது கூடவே நீங்க சமாக் முத்ரா பண்றது மூலியமா நம்மளுடைய கிட்னி கிளீனா இருக்குங்க. சமாக் முத்ரா எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய 2 கைகள்லயுமே சுண்டு விரல், மோதிர விரலை மடக்கிட்டு நம்மளுடைய பெருவிரலை அப்படி மேல வச்சு ஒரு பிரஸ் பண்ணணும்.
மத்த 2 விரல்கள் இப்படி நேரா இருக்கணும். இதான் ஷமாக் முத்ரா. டெய்லியும் நீங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு இந்த முத்ரா பண்ணலாங்க. சித்தர்கள் எந்த முறையை பயன்படுத்தினாங்க அப்படின்னா, நெல்லிக்காய், வெள்ளரிக்காய் மற்றும் மோர் இந்த உணவுகளை அடிக்கடி அவங்க உணவுகள்ல சேர்த்துட்டு வந்தாங்கங்க. சோ இப்படி பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுடைய கிட்னி ஆட்டோமேட்டிக்கா கிளீன் ஆகுங்க. அடுத்தது நம்ம மனசை எப்படி சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். மனசு சுத்தமா இருந்தாலே போதுங்க, நம்ம உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும், எந்த பிரச்சனையுமே வராது. சோ நீங்க காலையிலயும் மாலை வேளைகள்லயும் ஒரு மெடிடேஷன் பண்ணலாங்க. டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்க ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான 3 தாட்ஸ் மட்டும் நீங்க எழுதலாம். இது கூடவே நீங்க ஞான முத்ரா பண்றது மூலியமா நம்ம மனசு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்குங்க. சோ ஞான முத்ரா எப்படி பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய 2 கைகள்லயுமே பெருவிரல் மற்றும் ஆள்காட்டி விரலை இப்படி ஜாயின் பண்ணி வைக்கணும். மற்ற 3 விரல்கள் நேரா இருக்கணும். ஸோ இப்படி ஜாயின் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நீங்க டெய்லியும் இந்த முத்ரா பண்ணலாம். நம்மளுடைய சித்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம டெய்லியுமே கண்டினியூஸா தியானம் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் பண்ணி தான் அவங்க மனசை ரொம்பவே ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாங்க. மனசு ஆரோக்கியமா இருக்கிறனால கண்டிப்பா நம்ம உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். இந்த விஷயங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம மனசு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். அடுத்தது முழு உடலுக்கான ரீசெட்டுங்க. என்ன உணவு எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, நோ ரைஸ், நோ இட்லி, சப்பாத்தி எதுவுமே இல்லாம வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் நீங்க சாப்பிடலாம். பப்பாளி, ஆப்பிள், அப்புறம் மஸ்க் மெலன், முலாம்பழம் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி டெய்லியுமே தண்ணி 3 லிட்டருக்கும் கம்மியா குடிக்கவே கூடாதுங்க. அடுத்தது அழகுக்கான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, வேர்க்கடலையை நீங்க சோக் பண்ணி அதை சாப்பிட்டு வரலாம். இது கூடவே நீங்க சூரிய முத்ரா பண்ணீங்க அப்படின்னா நம்ம உடம்பு ஃபுல்லாவே ரீசெட் ஆகுங்க. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மோதிர விரலை இப்படி மடக்கிட்டு அது மேல நம்மளுடைய பெருவிரலை இப்படி வைக்கணும். ஸோ 2 கைகள்லையுமே இப்படி பண்ணணும். மோதிர விரலை மடக்கி அது மேல இப்படி பெருவிரலை வச்சு பிரஸ் பண்ணணும். ஸோ சூரிய முத்ரா. ஸோ இந்த முத்ரா நீங்க டெய்லியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் பண்ணலாங்க. ஸோ உணவே மருந்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ஆரோக்கியமான உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய மனசும் ஆரோக்கியமா இருக்கும், உடலும் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ இந்த 7 விஷயங்களை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே உங்க லைஃப் ரொட்டீன்ஸ்ல சேஞ்சஸ் தெரியுங்க. நான் சொன்ன இந்த 7 விஷயங்களை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்குங்க. எந்த விஷயத்தையுமே கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும். கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அப்புறம் விடக்கூடாதுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த முத்ரா எப்ப பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில வெறும் வயிற்றுல பண்ணலாங்க. அப்படி இல்லைன்னா சாப்பிட்டதுக்கு 1 மணி நேரம் கழிச்சுதான் நீங்க முத்ரா பண்ணணும். ஆனா காலையில வெறும் வயிற்றுல பண்றது ரொம்பவே சிறந்தமான விஷயங்க. அடுத்தது ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாம ஒரு நேச்சுரலான பிளேஸ்ல உட்கார்ந்து நீங்க பண்ணலாம். இதை நீங்க எவ்வளவு மினிட்ஸ்க்கு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 15ல இருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க டெய்லியும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தாங்க. ஏன்னா நம்ம பிறந்ததுல இருந்து இறக்க போற வரைக்கும் நம்ம கூட வர்றது நம்ம உடம்பு மட்டும் தான். நம்ம உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.